காலாப்பட்டு தொகுதியில் நான் போட்டியிட்டேன். நான் நான் தோல்வி அடைஞ்சேன். இருந்தாலும் 16ல இருந்து இந்த 10 வருஷமா நான் இந்த தொகுதி மக்களை நான் நல்லது கெட்டது எல்லாமே பண்ணிட்டு கொண்டுன்னு போயிருக்கேன். இந்த எம்எல்ஏ ஒரு நேத்து ஒரு புகார் மனு கவர்னர்கிட்ட போய் ஆளுநர்கிட்ட கொடுத்ததா எனக்கு வாட்ஸ்அப் செய்தி எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில போய் மிரட்டினதாகவும் போனதாகவும் நியூஸ் சாசன்ல. ஆனால் நாங்கள் நியூஸ் சாசன் போனேன். நான் இளைஞர்களுக்கு என் காலாப்பட்டு தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு வீணாகிறாங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க இல்லை நான் ரெசியூம் கொடுங்க. நான் சொன்னேன் ரெசியூம் கொடுக்குறேன், எனக்கு வேலை வேணும்னு தான் கேட்டோம். அதோட நாங்கள் வந்துட்டோம், வேற ஒன்றையும் பண்ணலை. அதை அவர் பாதுகாவலராக ஒருத்தர் முத்துன்னு வந்தாரு. அந்த முத்து என்ன செஞ்சாரு, டியூட்டி இல்லாதே போட்டோ எடுக்கிறாரு. அவரு ஐஆர்பியில வேலை செய்யற அவருக்கு இங்க வேலையே கிடையாது. கம்பெனி உள்ளேயே நியூஸ் ஆசன்ல போட்டோ எடுத்தாரு. எங்க ஆட்கள் போய் ஏன் அந்த மாரி செய்யறேன்னு கேட்டதுக்கு அவங்கள 2 பேர் அடிக்கிறாரு. அடிச்சு தள்ளி விட்டோடனே அது நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணி நம்ம காலாப்பட்டு ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே மாரி அங்க நம்ம இதுலயும் ஐஆர்பிலையும் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான். ஆனா எம்எல்ஏ சொல்ற முற்றிலும் அவர் சொல்ற தப்பான ஒரு பொய்யை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் தோற்றுவார் என்ற பயத்திலேயே அவர் நம்ம உளறின்னு இருக்காரு. இதுதான். அதே மாரி பெண்களை நாங்க இழிவா பேசணும். நாங்க இது மட்டும் இந்த தொகுதியில நான் 9800 ஓட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஓட்டு வாங்கினது இந்த இருக்கிற மக்கள், இந்த மகளிரை நான் ஒரு தடவை கூட நான் எந்த ஒரு விஷயம் பார்த்ததில்ல. ஆனா இவரு தப்பான ஒரு குறிக்கோள்ல இவர் இருக்காரு. எப்படின்னா, இவர் தோத்துன்ற ஒரு பயம் இவருக்கு ரொம்ப ஆட்டி படைக்குது. இதுதான் நடந்தது. கம்பாஃபுக்கு நாங்க கம்பெனி கன்ஃபார்முக்கு நாங்க போனது உண்மை. ஆனா எதுக்கு போனோம்னா, இந்த 4 ஊர் மக்களை கூட்டி தான் நீங்க பைப்பு போடணும். இல்லை நாங்க ஜியோ பாஸ் பண்ணாலும் அந்த விஷவாயு பரவிடுச்சுன்னா குடிநீர்ல என்ன பண்ணுவீங்க? நிறைய உயிர் சேதம் ஆயிடுமே. நீங்க 4 ஊர் நீங்க பீஸ் மீட்டிங் கலெக்டரை வச்சு நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் சட்டம். பிள்ளையார் கோயிலுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னா நாங்க முன்னாடியே கொடுத்துட்டோம் பணம்னாங்க. அதை நேத்து தான் கொடுத்துருக்காரு கல்யாணம். இதை நாங்க கேட்டதாலதான் அந்த பணமே வந்திருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு இதோ கட்டுறாங்க. ஆமா, அதான் பிள்ளைச்சாடி. ஆமா, இதுதான். ஆனா இதுல எதையுமே இவர் நடக்காத நாங்க பெண்களை பத்தி பேசணும், அங்க எல்லாரையும் வெற்றுவோம் குத்திடுவோம்னு சொல்லி பேசணும். அதெல்லாம் கிடையாது. யாரையும் நீங்க கம்பெனியில கம்பெனி எங்க பேர்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. நீங்க HR எல்லாரையும் கேளுங்க. அந்த கம்பெனியில நாங்க யாரையும் மிரட்டல, எதுவும் சொல்லல. எங்க ஜனத்தோட நாங்க போனோம். எங்க காலாப்பட்டு மக்களோட நாங்க இந்த 4 ஒரு கிராமங்கள தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்தாங்க. பெரியவங்க, இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தான் போனோம். அதை பொய்யா திணிக்கிறாரு. இதை நாங்க கண்டிக்கிற விதமா இப்ப அவரு என்னமோ ஆர்ப்பாட்டம், மகளிர் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு வேற தொகுதியில இருந்து பெண்களை இட்டுன்னு எங்க நிக்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாரு. ஆனா நாங்க எல்லா பெண்களும் எங்க மகளிர்ல நாங்க இங்க நாங்க இந்த தொகுதியில இருக்கிற கடவுளெல்லாம் அந்த அம்மன் மாரி நினைச்சுன்னு இருக்கிறோம். அந்த அம்மாவை பத்தி எல்லாம் தப்பா பேசுறாரு அவரு. ஆனா அவரு இந்த எம்எல்ஏ ஆனதுல என்ன தவறு பண்ணிருக்கிறாருன்றத நான் குற்றச்சாட்டை நானும் இப்ப எம்எல்ஏ ஆனதுல ஒரு பத்திரிகை நிருபரை ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த புதுச்சேரி மக்களுக்கும் தெரியும். அதே மாரி 2வது இந்த யூனிவர்சிட்டியில விசிய ரொம்ப தரகுழா திட்டத்துக்கும் அதுக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாம். அதே மாரி ஒரு லேண்ட் பிரச்சனையில நம்ம கோட்டகுப்பத்துல அந்த பத்திர தொலைஞ்சிச்சுன்னு எல்லா ஊருக்கெல்லாம் தெரியும். அது உங்க எல்லாருக்கும் இவ்வளவு குற்றப்பத்தி. 2வது இவர் குற்றம்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு தவிர எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத இன்னி மட்டும் நான் இருந்து இருக்கிறேன். ஆனா குற்றம் நிரூபிக்கப்பட்டவே அவரு தான் 4 வருஷம் தண்டனை வாங்கியிருக்கிறாரு. அதுவும் மந்திரியா இருக்கும்போது, எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 4 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுத்து அது ஹைகோர்ட்ல போய் இவரு வர்றாரு. இவருக்கு இவ்வளவு ஒரு குற்றம் சாட்டி நிரூபிக்கப்பட்டவர். இது மட்டும் எனக்கு வழக்கு இருக்குது போதுன்றாங்கன்னா, இது மட்டும் நான் வழக்குல ஒரு வழக்கு கூட இவர் என்ன சொல்ற மாரி எனக்கு எதுவுமே கிடையாது. இவர் சொல்றதெல்லாம்
இந்த 9 கொலை கேஸ் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இவர் வேண்டாம் வெறுப்புக்கு மக்கள் இப்ப இவர் பக்கம் கிடையாது. இததான் வந்து திரிக்கிறாரு. இவங்களை வெட்டணும் அவங்கள வெட்டணும் இவராதான் சொல்றாரு தவிர இவர் முடி கூட வெட்ட மாட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். இவரு இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணாரு இந்த ஊர் பாண்டிச்சேரிக்கே தெரியும். இவர் என்ன தொழில் பண்ணாருன்றத எல்லாருக்கும் தெரியும். நான் நக்கீரன்ல கூட வச்சிருக்கிறேன். இவர் மந்திரியா இருந்தப்ப ஆப்கானிங் இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மந்திரியா இருந்து தலைமறைவான ஒரு குற்றவாளின்னா இவருதான். ஏன்னா இது ஆள்மாறாட்டம் ஆகி அந்த ஆள்மாறாட்டம் வழக்குலதான் 4 வருஷம் தண்டனை ஆகுறாரு. அதே மாதிரி அரசியல் இருக்கிற எல்லா டோட்டலா இருக்கிற கட்சி அரசியல்ல இவர் எந்த கட்சியில தான் இருக்கிறாரு, எந்த அரசியல் இவர் வந்து பிஜேபியா இல்ல டிஎம்கேவா எந்த கட்சி தான் இவரு. எல்லா கட்சிக்கும் போனா இவர் எந்த கட்சியில தான் எம்எல்ஏவா இருக்கிறாருன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவரோட பொய் பித்தலாட்டம் எது இனிமேல் பறிக்காது. இனி அவர் ஏதாவது பேட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைச்சா நான் பெரிய ஆர்ப்பாட்டமா பண்ணுவேன். அதே மாதிரி ஒன்னொன்னு சொல்றேன், இவரு பெண்களை பத்தி பேசுறாரு இல்ல, அதை முதல்ல நிறுத்திய சொல்லுங்க. பெண்கள் குற்றத்துல அதிகமா இருக்கிறவரே அவரு தான். நான் சொல்றேன் எதுக்குன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி கரடிக்குத்துல என் கூட இருக்கிறவங்கள வந்து பொய் வழக்கு போட்டு 20க்கும் மேற்பட்ட பொய் வழக்கு போட்டு எல்லாரையும் பண்ணாங்க. அப்ப இதே எம்எல்ஏ வந்து ஒரு என் கூட இருக்கிற ஒரு ஆளை வந்து மொழியப்பட்ட ஸ்டேஷன்ல வந்து ஒரு வழக்கு பொய் வழக்கு என் டிரைவரை மிரட்டிட்டாருன்னு கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கும் போது அந்த அந்த வழக்குக்கு வந்து நாங்க போய் பதில் மனு கொடுக்குறோம். எங்க எஸ்பி கிட்ட பக்தவச்சம் சார் கிட்ட போய் நாங்க கொடுக்குறோம். எங்க அரியாங்குப்பத்துல போய் அவரை எஸ்பி ஆபீஸ்ல பார்த்து கொடுக்குறோம் வைக்கல வச்சு. சார் இவரு வந்து என்ன செய்யறாரு, எல்லாரையும் வந்து கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அப்படி யாரை கேட்டா உமாசங்கரை கொன்ன மாரி கொன்னுடுவேன், நீங்க வரலன்னு நினைச்சுக்க என் கூட கரடியத்துல இருக்கிறவங்களோ இல்ல தொகுதியில இருக்கிறவங்களோ எல்லாரையும் மிரட்டுறதே வந்து உமாசங்கரை கொன்னுடுவேன் கொன்ன மாரி நான் எல்லாரையும் கொன்னுடுவான்னு சொல்லி மிரட்டினாரு. இதே கரடிக்குத்துல இருக்கிறவங்க ஒரு 3 நபர்களை வந்து பேரை சொல்லக்கூடாது, ஏன்னா தப்பாயிடும். என் கூட இருக்காங்க அந்த 3 நபரை வந்து கொன்னுடணும், அதுல யாராவது ஒரு ஆளை கொன்னுடணும்னு சொல்லி இவர் முடிவெடுத்தாரு. இவர் எந்த இடத்துல போய் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்கள வந்து என்கிட்ட ஆனா இது மாதிரி எம்எல்ஏ செய்யறாருன்னும் போது அப்ப நான் சிரிச்சின்னு நான் சொன்னேன், எம்எல்ஏ வேலையை மட்டும் பார்க்க சொல்லு, தேவையில்லாத வேலையை பார்க்க கூடாது. அதே மாதிரி இந்த பேட்டி நான் கொடுக்கறது எம்எல்ஏவுக்கு இது சாதாரண பேட்டி தான். ஆனா இன்னும் அழுத்தம் திருத்தமா நான் கொடுத்தேன்னா அவர் அரசியலுக்கு முன்னாடி என்ன லீலைகள் பண்ணாரோ எல்லா லீலையையும் நான் அப்படியே நான் நக்கீரன்ல வந்து எல்லாத்தையும் வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் ஊர் ஃபுல்லும். இது வந்து நடக்கும். இவர் அடிக்கடி எல்லாரையும் மிரட்டுறதுக்கு என்னன்னா உமாசங்கரை கொண்ட மாரி கொண்டுடுவான்னு சிபிஐ விசாரணைக்காக சிபிஐ வந்து என்ன எங்களை புடுங்கிட்டா எல்லாரையும் கேட்ட கேள்வி இது. தொகுதியில இதே கரடியுத்துல எல்லாரையுமே மிரட்டி இருக்கிறாரு, தொகுதியில இருக்கிறவங்களையும் மிரட்டி இருக்காரு. இதெல்லாம் வந்து ஏன் காவல்துறை அதே மாதிரி காவல்துறை நேரடியா போய் ஒரு காவல்துறையில போய் ஒரு ஸ்டேஷன்ல போய் வந்து ரொம்ப பிச்சிடுவேன் போயிடுவேன்னு ஒரு காவல்துறை, அந்த காவல்துறை இல்லைன்னா மக்கள் நடமாட முடியுமா என்ன ஏது? அதுல பாத்தீங்கன்னா இவரு கூட போனதுல வந்து ஒருத்தவன் லேடிஸ் தொழில் பண்றவன் அவனை தான் கூட வச்சுன்னுக்கிறாரு. இவரு கூட இருக்கிறவங்கள பாருங்க, லேடிஸ் தொழில் பண்றவங்கள தான் வச்சுன்னு இருக்காரு. இவர் நல்லவரா? நக்கீரன்ல வந்தது நான் இப்பயும் காட்டிடுவேன், ஆனா தப்பா பண்ணக்கூடாது. இவருக்கு வந்து பெண்களை பத்தி தரவா பேசணும்னு சொல்லிட்டு ஆனா பெண்களை நீ என்னன்னா பண்ணிருக்கிற, உன்னை பத்தி எல்லா ஜாதகமும் எனக்கு தெரியும். மற்றவங்க அரசியல்வாதி கிட்ட என்கிட்ட பேசாத, உன்னை பத்தி A to Z தெரியும். நீ நல்ல மனிதனும் கிடையாது. பெண்கள் குற்றத்துல நீ அதிகமா இருக்கிற, நீ அதிகமா இருந்தவன் நீ. ஏன்னா இப்பயும் நீ வந்து ஒரு பெண்ணை வந்து முதல் தரமா கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏமாத்திட்டு 2ஆம் தரம் 3ஆம் தரம் பண்ணியிருக்கிற. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா கணக்கு? நீ என்னென்ன தப்பு பண்ற எல்லா தப்புமே மக்களுக்கு தெரியும். நீ நல்லவன் இல்லைன்றது உனக்கு தொகுதியில இப்ப ஆள் இல்லைன்றதால நீ தொகுதியில வந்து படி போடுற, இதுதான் உண்மை. ஏன்னா தோல்வி பயம் வந்து போய் தான் இப்ப நீ எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கிற, தப்பு பண்ற, இருக்கிற அதிகாரிகளாம் வந்து நீ மிரட்டின்னு கொண்டு இருக்கிற. இந்த காவல்துறை வந்து இதை நல்லா கண்காணிச்சு உண்மை என்னவோ உண்மை விஷயத்த மக்களுக்கு புரிய வைக்கணும். இதுக்குதான் நான் இந்த பேட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டா கேளுங்க. வீடியோ ஆதாரம் வந்து அப்ப பொய்யான விஷயம் சொல்றீங்களா? எப்படிங்க வீடியோ ஆதாரம் பொய்யான விஷயம் சொல்றீங்களா? அவரு கட் பண்ணி இல்ல கட் பண்ணி போடுறாரு. என்னன்னா நீங்க அந்த ஆதாரத்தை நீங்க ஃபுல்லும் கேளுங்க. நான் சொன்னது வந்து என்ன சொன்னேன்னா
எனக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நான் மாஸ்க் போட்டிருந்தேன். இவர் சொல்கிறதில்ல மாஸ்க் போடுறேன், நான் மாஸ்க் போட்டுன்னு இருந்தேன். நான் மக்கள் கூட தான் போனேன். நான் வந்து யாரும் கிடையாது. அவரை ஒரு காலத்தில் மந்திரி ஆக்கிறவங்க இத்தனை பேரும் அப்போ ரவுடின்னா அப்போ யார் தான்? நீ என்ன குற்ற செயலில் இல்லையா? நீ என்ன குற்ற செயலில் இல்லை? நீ எம்எல்ஏ ஆகி என்ன பிரச்சனை பண்ணியிருக்க? இதே இன்னும் இதை பெக்கில் வந்து நீ வேலை ஆளு வைக்கிற, நீ எவ்வளோ பணம் எத்தனை கோடி வாங்கியிருக்கிற சொல்லு. ஆமா, ஆதாரம் என்ன மக்களே சொல்லுவாங்க. ஆதாரம் என்ன இருக்குது? எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும். யார் எல்லாருக்கும் தெரியாது. வந்து நீ அந்த அந்த இதே பிள்ளைச்சாவடியில் எவ்வளோ பேர்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்கிற, என்ன ஏது இந்த 4 ஊர்லன்றது உனக்கு தெரியும். அதேமாரி இந்த 4.5 வருஷ காலமா நீ எத்தனை பேரை நீ வந்து இந்த கம்பெனியில் வந்து நீ வேலைக்கு வச்சிருக்கிற? யாரை வச்சிருக்கிற சொல்லு. இந்த நம்ம உனக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து நீ வேலைக்கு வச்சிருக்கிறியா? இல்லை. வெளியூர்லேருந்து எல்லாம் வந்து எல்லாமே இங்கே வேலை செய்கிறாங்க. கான்ட்ராக்டர் எல்லா கான்ட்ராக்டும் வந்து இவரே தான் வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு கான்ட்ராக்ட் என் பேரில் இருக்குதா இல்லை என் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்க. கான்ட்ராக்டரும் இல்லை. இவர் என்னன்னா இவ்வளோ நாள் நான் கம்மனு வேலை வாய்ப்புக்கோசம் நான் போய் கேட்டேன். அந்த வேலை வாய்ப்பு இவ்வளோ நாள் 4 வருஷம் முடிய போது சரி போய் கேட்டேன். நான் வேலை கேட்டது இளைஞர்களுக்கு வேலை கேட்டதான் நான் போனேன். தவிர என் அரசியல் ரீதியாக கூட நான் எதுவும் போய் அவங்ககிட்ட எதுவுமே நான் நினச்சிக்கல. ஆனால் இவர் பயந்து போய் ஐயோ அங்கே வராங்களேன்னு சொல்லிட்டு இதில் தான் இவர் காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாரு. தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே அப்பட்டும் போய் நாங்கள் ஸ்டேஷன்லேயும் வந்து காவல்துறையும் வந்து என் கூட வந்து நின்றுந்தாங்க. கேட்டுக்குங்க. அதாவது பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலையில பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தர் தொடர்பு இருக்கு. மிரட்டுறாரு ஏதோ. நான் தொடர்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இல்ல தொடர்பு இல்ல, எல்லாரையும் மிரட்டுறாரு. அவனை கொண்ட மாதிரி நான் கொன்னுடுவேன், என் கூட வரலன்னான்றாரு. இல்ல அவரு அதான் கொண்டு மிரட்டினா அவருக்கு தொடர்பு இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் பாருங்க சீட்டு. நான் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நான் போய் எஸ்பி சார் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். நான் என்ன கேட்கறேன்னா பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலையில கல்யாண சுந்தரம் எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்குன்னு சிபிஐ கேஸ் இருக்குது இல்ல, சிபிஐ கேஸ் இருக்கு. கல்யாண சுந்தரத்துக்கு தொடர்பு அவரு தானே சொல்றாரு நான் தான் கொலை பண்ணன்றாரு, என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலன்றாரு, எங்களை மிரட்டுறாரு எல்லாரையும். தொகுதியில் இருக்கிறவங்கள நீ வரலையா உமாசங்கரை கொண்ட மாதிரி கொண்டுடுவோன்னு சொல்றாரு. அதுக்கு நான் ஒரு லெட்டரே வந்து நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் எஸ்பி ஆபீஸ்ல. புகார் கொடுத்துருக்கீங்க? ஆமா, 5-6 மாசத்துக்கு முன்னாடியே அந்த சத்தத்துக்கு கொஞ்ச நாள் சென்று நான் கொடுத்துருக்கேன். இதை மறுபடியும் அவர் மேல ஏதாவது விசாரணை பண்ணணும்னு நீங்க வலியுறுத்துறீங்களா? இல்ல விசாரணை பார்க்கணும். அப்ப அக்ரிஸ்டா நீங்க விசாரணை பண்ணிதான் ஆகணும். இல்ல நீங்க அது கோரிக்கை நான் கோரிக்கை வைக்கல, மக்களுக்கு கோரிக்கை இது. நான் வந்து அவர் கிருஷ்ணா அவர் வந்து போலீஸை வந்து சாதாரணமா நம்ம ஓம்கார்டு மாதிரி நினைக்கிறாரு. ஒரு அதிகாரியா யாரையும் அவர் நினைக்கல. ஒரு அதிகாரியா நினைச்சாருன்னா ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு லேடிஸ் தொழில் பண்ணவனை எட்டுன்னு போய் கேட்பாரா? பிச்சிருவன் சொல்லுவார் அவர் போலீஸை, தொலைச்சிருவோம் பிச்சிருவன் சொல்றாரு. அது யாராவது ஏதாவது ஒரு எம்எல்ஏவை காட்டுங்க அந்த மாதிரி பேசுவாருன்னு. அரசியல்ல ஒரு வயசான முதிர்ந்த அரசியல்வாதிகளெல்லாம் என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கறேன். அவர் என்ன சொல்றாரு, கடந்த 4 வருடமா வந்து தொகுதி வந்து அமைதியா இருக்கு, மறுபடியும் ஒரு கொலை குற்றவாளி வந்தா தொகுதியில கொலை அதிகமா நடக்கும், அதுக்கான வாய்ப்பு தான் இது முன்னோட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. நான் இல்லாதப்பதான் இந்த 2 கொலையும் பண்ணதே இவன் தான், பாஜக எம்எல்ஏ. ஆமா, ஊர் மக்கள் இது கேளுங்க. ஜோசப்பும் அவரு சந்திரசேகரும் இருந்தாங்கன்னா இவரால் இங்க அரசியல் பண்ண முடியாது. இவர் அரசியல் பண்ண முடியாது. கொலைக்கு அவரு ஒரு காரணமா இல்ல கொலை குற்றவாளி அவரு தானா? கொலைக்கு காரணமே இவரு தான். பேர் சொல்றேன் பாஜக எம்எல்ஏ. இல்ல பாஜக எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் தானே சொல்றேன். இப்ப நீ இவ்வளவு நாள் நான் ஏன் இருந்தேன்னா சரி என்டிஏ கூட்டணியில வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முதலமைச்சர் சந்தோஷமா இருக்கணும், நம்ம வந்து தொகுதி வேலையை நம்ம பார்த்து நிற்போம், இப்படிதான் நான் போனேன். நான் வந்து எதிர்த்து நின்னேன். 9800 ஓட்டு வாங்கினேன். ஏன்னா நான் 9800 ஓட்டு வாங்கி நான் 2 வந்தேன். நான் இன்னைய மட்டும் நான் தொகுதியை இந்த 2016 அதேமாரி 16 என்னையே ஏமாத்தினாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் உங்கள் ஜாதிக்காரனை என்னை விட்டு கொண்டேன், எங்கள் ரங்கசாமி என்னை ஏமாத்திட்டாருண்ணே, ஒன்று ஏமாத்திட்டாருண்ணே. நான் சரி நீ நின்றுக்குண்ணே, அதுக்கு 60 லட்ச ரூபா பணமும் 2 பிளாட்டும் தரேன்னாரு. எப்பா வேணாம், நீ நின்று ஜெயிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி இப்போ ரவுடின்னு சொல்கிறாங்க பாருங்க. அத்தனை பேரும் வேலை செஞ்சாங்க இறங்கி. மக்கள் தான் நாங்கள் போனது, இங்கே வேற யாரும் கிடையாது. நாங்கள் இந்த களப்பட்டு தொகுதி மக்கள் மட்டும்தான் நாங்கள் அங்கே போனோம். நாங்கள் போய் கேட்டது வேலை வாய்ப்பு தான்.
உனக்கு என்ன இருக்குது அந்த வேலை வாய்ப்பு? அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா உங்க மீது போய் புகார சொல்றாங்க. கண்டிப்பா. இப்ப நான் இப்ப ஒரு கம்பெனில போயினா அந்த கம்பெனில இருக்கிறவங்க HR எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. HR அது மல்டிநேஷனல் கம்பெனி, நான் வந்து அதுல சிறப்பு தலைவரா இருக்கேன் சொல்லிட்டு. நானும் ஒரு தலைவரா இருக்கேங்க. நான் இப்ப பழைய கம்பெனில நானும் ஒரு தலைவர், சிறப்பு தலைவர். நானு சிறப்பு தலைவர். நான் என்ன கூட்டி நான் எதுக்குமே வச்சுக்க மாட்டேன். இது மட்டும் நான் அங்க போய் நான் கம்பெனி பக்கம் நின்னது கிடையாது. எந்த இதுக்கும் போக மாட்டேன். வேணாங்க என்னை விட்டுடுங்க. நான் எலெக்ஷன்ல நிற்கும் போது அந்த கம்பெனியை நம்பிலாம் நான் நிக்கல. என் சொந்த பணத்தை செலவு பண்ணி சொந்தமா தான் நின்னேன். இதுதான் இவருக்கு ஒன்னா அவங்கலாம் தேவைப்படும். கம்பெனி மிரட்டி பணம் வாங்குறாரு இல்ல இவரு மக்களை விசாரிங்க. நீங்க மக்களை விசாரிச்சீங்க, மக்களை விசாரிங்க, மக்களை விசாரிங்க. இப்ப இந்த மாதிரி மக்கள் அவர்கிட்ட கிடையாது. ஒரு காலத்துல இருந்தாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அததான் எல்லாரையும் மிரட்டுறாரு. இதுதான் தோல்வி பயத்துல தான் மிரட்டிங் இருக்காரு. இது இப்படியே போச்சுன்னா நினைச்சுன்னா நான் பெரிய ஆர்ப்பாட்டமா ஒன்று பண்ணுவேன். இல்லை அரசியல்வாதிக்கும் சரிதான், நம்ம காவல்துறையும் யாரையும் அவர் மதிக்க மாட்டார். அவர் பேசுறது தான் பேச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நான் வந்து மக்களையும் மதிக்கிறேன், அரசியல்வாதிகளும் மதிக்கிறேன். இவர் சொன்னார், எங்கள் மதிப்புக்குரிய முதலமைச்சரையும் நான் வெட்டுவேன், இவங்கள வெட்டுவேன், அவங்கள வெட்டுவேன் சொன்னார். இல்லை அவர் அரசியலில் இருந்தாலும் இல்லாட்டாலும் முதலமைச்சரை நாங்கள் கடவுளாக நாங்கள் என்றைக்கும் நான் கும்பிடுவோம் தான். அவர் அந்த பதவியில் இல்லைனாலும் நான் அவரு கூட தான் இருப்பேன். முதலமைச்சர் உங்களுக்கு மறைமுகமா ஆதரவு தரன்ற ஒரு விரக்தியில் அவர் இந்த மாதிரிலாம் பண்றாரு. அப்படி கிடையாதுங்க. உனக்கும் வந்து படைச்சு கொடுக்குறாரு. இல்லை அவர் கடவுள் சாணம் தானே. நீ நான் அவர் படத்தை போட்ட, நீ வந்து அவர் வண்டி படைச்ச, பிஜேபியில் நீ வந்து படைச்சல, கூட்டணி ஆட்சி நம்ம தர்மத்தை அவர் மேற்கலையா வந்து படைக்கிறாரு. இல்லை என்னை விட்டுடுங்க. நான் வந்து தனியாக ஒரு சுயேட்சை கேண்டிடேட், என்னை விட்டுடுங்க. நான் கூட்டம் என் பிறந்த நாளைக்கு நான் எங்கள் அண்ணன் பிராண்டை போடுறேன்ல, இந்த என் வீட்டில் ஒரு படத்தை மாட்டி வச்சுக்கிறேன்ல, நான் வேற யார் படமும் மாட்டலையே. நீ ஏன் கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஓடுற, இந்த கட்சிக்கு ஓடுற, கட்சிக்கு தவிர எந்த கட்சி தான் நீ? ஒரு கட்சியில் ஒரு ஒரு தேசிய கட்சி நீ அசிங்கப்படுத்துறிய, உன்ன மாதிரி யாராவது ஒரு MLA இருப்பான்? நீ எவ்வளோ பெண்கள் விஷயத்தில் நீ என்ன நான் தப்பு பண்ணியிருக்கிற? இல்லை ஒரு பேச்சு சொல்கிறேன், ஒரு சாதாரணமாக நான் அதை வெளியில் சொல்கிறேன், தப்பாயிடும், வேணாம். நான் வந்து ஏன்னா ஒரு மரியாதையை நம்மளும் ஒரு மரியாதையாக ஒரு காரணம். அவருக்கு தான் அந்த இது கிடையாது, நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு. தேர்தலில் நீங்கள் சொல்லுங்க. தேர்தலில் நீங்கள் எந்த கட்சியில் ஏதாவது? இல்லைப்பா, எந்த கட்சி சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்பேன். எந்த சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்பேன். அதே மாதிரி என்னை கேட்ட மாதிரி மகளிர்களும் வந்து அங்கே ஏதாவது இருக்குதான்னு கருத்து வேறுபாடு கேட்டுங்க. தொகுதி மக்கள் நிற்கிறாங்க, இங்கே எல்லாம் தொகுதி மக்கள் தான். நீங்கள் யார் என்ன அவங்களும் கேட்டுங்க. இதுதான் என் மேலே போய் குற்றச்சாட்டை வச்சிக்கினே இருக்கிறது. MLAவுக்கு ஒரு குற்றமாய் போச்சு. என்னன்னா இது மட்டும் நான் கம்முன்னு தான். இப்போ நான் இறங்கி வேலையை பார்க்குறேன்றதால அவர் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசிக்கிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு முழுக்க முழுக்க தெரியும். காவல்துறைக்கு முழுக்க முழுக்க தெரியும் இவர் என்ன தப்பு பண்ணுறாருன்றத. அவரு தட்டி மறைக்கிறாரு, அதை மறைக்க முடியாது. காவல்துறை பொதுவாக எல்லா வேலையும் பார்த்துக்கிறாரு. சார் உங்க மேல வழக்கு போடலன்னா 2 நாளைக்குள்ளார பெரிய அளவில் காலாப்பட்டு தொகுதி மக்களை திரட்டி போராட்டம். அவருக்கு மக்கள்ல யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கே வந்து நம்ம முத்தால்பட்ட மக்களை தான் கொண்டு வந்து ஒரு 10-20 பொம்பளைங்க எட்டு வந்து லேடிஸ் எட்டு வந்து பண்ணிக்கிறாரு. இதுதான். காலை வணக்கம். ஏறக்குறைய 11ஆம் தேதி காலாப்பட்டு தொகுதியில 3 கம்பெனியை மிரட்டி மாமூல் வாங்க சென்ற கொலை குற்றவாளி, ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள கொலை குற்றவாளி தத்தாஞ்சாவடி செந்தில் என்ற ரவுடியை எங்களுடைய காலாப்பட்டு தொகுதியில போய் ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டு காலமாக அந்த பகுதியில நான் பணியாற்றினேன் அப்படின்னாரு. நான் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை கேட்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். அது உண்மைக்கு புறமானது. அவரு இப்போ அங்க புதுச்சேரி மாநிலத்துல நம்முடைய ஹைகோர்ட் ஆர்டர் பிரகாரம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வந்து மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சருடைய ஒப்புதலோடு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து டெண்டர் வச்சு அங்க எல்லா விவசாயிகளுக்கும், கருடுகிற விவசாயிகளுக்கு நாங்க பைப் போட்டு கொடுத்துருக்கிறோம். அங்க விவசாயி பைப் போட்டு கொடுத்தாங்க PWD மூலியமா. அந்த தண்ணி வந்து கருடு இப்போ ஓடையில ஓடுது
அதெல்லாம் அந்த பைப் போட்டு எல்லா இண்டஸ்ட்ரிகளுக்கும் ஆன்லைன் டெண்டர்ல விட்டு அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணி டெண்டர் எடுத்தாங்க. அந்த பூஜை கூட இந்த பைப் போடுற பூஜைக்கெல்லாம் வந்து பிடபிள்யூடி மூலியமா பூஜை பண்ணுவாங்க. நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பூஜை அதுக்காக பைப் போட்டு 4 ஊர்ல இந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வந்து குடிக்க கூடாது, இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்ற அடிப்படையில எல்லா ஊருக்கும் அந்த பைப் லைன் வந்து விவசாயிகளுக்கும், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்கும், பாண்டிச்சேரி டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிக்கும், மத்திய பல்கலைக்கழகம் சரி, அடுத்தது கெம்பாஃப், சாஷனு, பிம்ஸ், எல்லா அசோக் ஹோட்டல் யாரு வந்தாலும் நான் தான் குடி தண்ணியை பயன்படுத்துற மாதிரி அந்த பைப்ல தண்ணி எடுத்து பயன்படுத்தலாம். அது பைப் போறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அங்க போய் வேலை கேட்க போறவங்க யாராவது 2-3 பேர் கூட்டுக்கணும், ஒரு 5 பேர் கூட்டுன்னு போகணும். நீ அன்னைக்கு போன 70 பேர்ல நீங்க போலீஸ் போட்டு நான் வீடியோ தரேன். எத்தனை பேரு கோட்டகுப்பத்து குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், தட்டாஞ்சாடியை சேர்ந்த வெளித்துறை சேர்ந்த எத்தனை கொலை குற்றவாளிகள் இருந்தாங்கன்னு பாருங்க. அந்த காலாப்பட்டு பகுதியில மட்டுமே எத்தனை பேர் இருந்தாங்க நான் சொல்லுவேன். அதிகபட்சமா ஒரு 15-20 பேர் தான் காலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவங்க. நீங்க 70க்கும் மேற்பட்டவர்கள் 8 மணிக்கு. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க கொலை வழக்குல இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை கட்ட பஞ்சாயத்தும் நீங்க செஞ்சு உங்க வீட்டு பேரு வந்தான் மருவப்பேட்டு முரளின்னு சொல்லி, அந்த முரளியை வந்து உங்க வீட்டுல கொலை பண்ணி கழுத்தறுத்து வந்து நம்முடைய போஸ்ட் ஆபீஸ் கிட்ட, நம்முடைய ரேஷன் கடை ஆபீஸ் வாசல்ல போட்ட சம்பவம் ஊரே தெரியும். அந்த சம்பவத்துல நீங்க வந்து எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்த உன்னை தேவைப்படும் குற்றவாளின்னு சொல்லி பேப்பர்லாம் வந்தது. உன்னை எங்க போய் கைது பண்ணாங்க? நம்ம ராஜரஞ்சன் ஐபிஎஸ் வந்து எங்க போய் உங்களை கைது பண்ணாங்க? கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நீ முட்டி போட்டுக்கிட்டு இருந்த ஆடியோ வீடியோ என்கிட்ட இருக்குது. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல முட்டி போட்ட ஆடியோ. அதுக்காக அவங்க அப்பா என்கிட்ட போன் பண்ணி, தனவேல் அவரும் என்கிட்ட போன் பண்ணி, ஆனா கொஞ்சம் போராட்டத்துக்கு கொஞ்சம் வாங்கினேன், இந்த மாதிரி வந்து வன்னிய சமுதாயத்துல ஒரு ஆள் பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்ட ஒரு ஆள் நான். அதுக்கப்புறம் 2016 எல்லா தொகுதியில வன்னிய சமுதாய மக்களை ஏமாத்தி கொண்டு வன்னியர் என்ற போரையை வச்சு, வன்னியர் பேரியக்கின்ற ஒரு போரையை வச்சு ஏமாத்திக்கின்னு ஒவ்வொரு தொகுதியும் போய் காசு கேட்கிறேன். மானங்கெட்ட காசு கேட்கிறேன், மானங்கெட்டு போய் காசு கேட்கிறேன். நான் என்ன நிரூபிக்க முடியும்? நீயே உன்னுடைய பத்திரிகையில உன்னோட வாயாலே ஒத்துக்கின. என்ன சொன்ன? 60 லட்சம் ரூபாய் என்ன கூட ஏமாத்திட்டாரு. பத்திரிகை வீடியோ நீ சொல்லுகிற என்ன கூட ஏமாத்திட்டாரு. 60 லட்சம் தரங்க 2 பிளாட் தரேன். எதுக்கு நான் உனக்கு 2 பிளாட் வந்து 60 லட்சம் தரேன்னு சொல்லுவேன்? உன்னை ஏன் ஏமாத்தணும் சொல்லுவேன்? நான் ஏன் உன்னை ஏமாத்தணும்? அப்போ 2016 நான் சுயேட்சா போட்டிட்டேன். ரங்கசாமி ரசித்தெல்லாம் சுயேட்சா போட்டிட்ட உடனே காலாப்பட்டு தொகுதி மக்களை வன்னிய சமுதாயம் என்ற பேர்ல விலை பேசி 60 லட்சத்துக்கு 2 பிளாட்டுக்கு விலை பேசணும். நீ அவனும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த மரியாதை வார்த்தை வராது. அவன் சொல்லுவானா விலை பேசணும் நீ. ஆனா நீ சொல்ற நான் வன்னிய சமுதாயத்தினுடைய போராளி, நான் பாதுகாப்புன்ற. நீ எந்தெந்த தொகுதியில வன்னிய சமுதாய மக்களை வச்சுக்கின்னு நீ வந்து அந்த வேட்பாளர்களை போய் எனக்கு பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு வேலை செய்ய சொல்றேன். ஏதாவது எதிர் வேட்பாளருக்கும் சொல்றேன், ஆப்போசிட் வேட்பாளருக்கும் சொல்றேன் உனக்கு வேலை செய்ய சொல்லி எவ்வளவு பேர் நீ காசு வாங்க என்ன ஆதாரத்தை நான் சொல்ல முடியும்? எல்லாரும் தெரியும். என்கிட்டே வாங்கிடுறேன். என்னையே கேட்டேன். நான் என்ன கேட்டுட்டு 60 லட்சம் ஆரோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல தேர்தல் நான் தோத்துட்டேன். தேர்தலில் வந்து சுயேட்சா போட்டுட்டு 300 ஓட்டுல நான் தோல்வி அடைஞ்ச உடனே ஆரோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன மிரட்டிய பிள்ளைச்சாவடி வேலு என்பவரை கைது பண்ணி கோபுரதான் வேலு, உங்க ரைட்டாண்டாகிறாரு வேலை வந்து கைது பண்ண சொல்லி நாயர் எஸ்பி என்ற விழுப்புரத்துல அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். ஏன்னா அங்க இருக்கும்போது எனக்கு போன் வந்தது, தமிழ்நாட்டுல இருக்கும்போது எனக்கு போன் வந்தது. அதனால தமிழ்நாட்டு ஸ்டேஷன்ல மொபைல கம்ப்ளைண்ட் பண்ணி வேலை காலைல 3 மணிக்கு தான் தீமை உள்ள வரைச்சிட்டாங்க. நீ வந்து என்கிட்ட போன் பண்ணி உன்னை பேச உனக்கு துப்பு இல்லைனால நீ பன்னீர்செல்வம் பிரஸ் ரிப்போர்ட்டர், சென்னை பிரஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட மூலியமா அண்ணா நான் பன்னீர்செல்வம் நான் தெரியாம பேசிட்டேன், இந்த ஒரு வாட்டி செந்தில மன்னிச்சு விடாது அப்படின்னு சொன்னதுதான் செந்தில். நான் மன்னிச்சு விட்டு அந்த கேஸ் ஆரோக்கிய போலீஸ் சிஎஸ்ஆர் என்கிட்ட காப்பி இருக்குது. நீங்க கேள்வி தேவைப்பட்ட நான் வந்து காமிப்பேன்.
வேறு பேர்ல இந்த மாதிரி செந்தில் சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன 60 லட்சம் பணமும் 2 பிளாட்டும் கேட்டாங்க. நான் தேர்தல் நேரத்துல என்ன கேட்டாங்க, இந்த மக்களை வச்சு நியாயம் ஒண்ணு உங்ககிட்ட வேலை பேசணும். நான் 2006 தேர்தல் நின்னேன், பாஜக சார்பா நின்னேன், 10,000க்கு மேற்பட்ட ஓட்டு வாங்கினேன். திரும்ப 2011 தேர்தல் நின்னேன், நான் வந்து சட்டமன்ற அமைச்சரா இருந்தேன். 2016 நான் ஏன் உனக்கு ஏன் காசு கொடுக்கணும்? நான் சுயேட்சா சிஎம் சீட் தரல, நான் சுயேட்சா நின்னேன். நான் ஏன் உனக்கு காசு தரணும் சொன்னேன்? இல்ல எனக்கு 60 லட்சம் நீ பணம் நான் செலவு பண்ணிட்டேன், பணம்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டேன். அதால ஒரு குறிக்கோள் எல்லாம் காலாப்படுத்துவது மக்களை வியாபாரம் பண்ண வந்த வியாபாரி, வியாபாரம் பண்ண வந்த வியாபாரி. அதே மாதிரி நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க தட்டாஞ்சாவடி செந்தில் சொல்லியிருந்தியா, தட்டாஞ்சாவடி எனக்கு கலப்ப மாட்டியா? உனக்கு அந்த தகுதி இல்லையா? என் தம்பி பிரகாஷ்குமார் கேட்டமே கேக்குறேன், உனக்கு தகுதி இல்லையா? தடவைன்னா ஏன் அங்க போனியா மாட்டேன்? தட்டாஞ்சாவடி செந்தில்னா உலகம் ஃபுல்லா தெரியும் எவ்வளவு பெரிய கொலை குற்றவாளி, நீ எவ்வளவு கட்டமைத்தாங்க பண்றேன்னு. நீ அங்க விலை போக முடியல உன்னால. அதனால வேற தொகுதிக்கார கலப்பட தொகுதி என்கிட்ட வேலை பேசினேன் 2016. 2021 பேசினேன், அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஏதாவது பணம் கொடுத்தா நான் போயிடுவேன் வெளியே. இப்ப 2021 வேற வழி இல்லை, எல்லாம் ஆதரவு எல்லாம் நின்று அவன் எலெக்ஷன் நின்று தேர்தல் நின்று. இப்ப 2023 தேர்தல்ல 3 நின்ன தோத்துட்டேன். இந்த ஓட்டு யாரால கிடைக்கப்பட்ட ஓட்டு இது? நீ என்ன சொன்ன? ஷாஜகான்ட்ட போய் சொன்ன என்ன சொன்ன? நான் உன்னை வந்து காமராஜ் நகர் தொகுதியில உன்னை ஜெயிக்க வைக்கிறேன், உன்னுடைய ஆதரவாளர் எல்லாம் கூப்பிட்டு என்னுடைய வன்னியர் சமுதாய சங்க காமராஜ் தொகுதியில் ஆளுகிறாங்க அப்படின்னு சொன்ன. காங்கிரஸ் சேர்ந்த ஷாஜகான் வந்து காங்கிரசுக்கு துரோகம் பண்ண வகையில அங்க இருக்கின்ற காங்கிரஸ் நண்பர்கள், இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு கருடி வித்த முத்துராம, இன்னைக்கு பிள்ளைச்சாவடி முகுந்தன், பிள்ளைச்சாவடி பெருமாள், இன்னைக்கு பெரிய காலாப்பேட்டு குப்பத்தை சேர்ந்த வேலு, பெரிய காலாப்பேட்டு குப்பத்தை சேர்ந்த மூர்த்தி, இன்னைக்கு பெரிய கால குப்பத்தை சேர்ந்த செல்வம், இன்னைக்கு பெரிய சின்ன காலாப்பேட்டு இது சின்னகாடு பாலு, கணேச முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம், இது மாதிரி எத்தனையோ பேர் இன்னைக்கு உங்ககிட்ட ஒருத்தம் கூட இல்லை. ஏன் இல்ல? எதுக்கு இல்ல? ஏன் உன்னை விட்டு போனாங்க? வேற வருவீங்க அவங்க கிட்ட யாராட்ட எத்தனை கோடி ரூபாய் பணம் வாங்கிக்கிற? லட்சக்கணக்கான பேர் பாவம் அழுகுறாங்க. உனக்கு தேர்தலில் பணம் கொடுத்தாங்க, உன் பணம் ₹1 கிடையாது. உன் சொத்தை வித்துன்னு சொல்ற, ₹1 சொத்தை வித்து நீ செலவு பண்ணவே இல்லை. இன்னைக்கு இந்த காலாப்பேட்டு தொகுதி மக்களை அப்பான்னு ஒருத்தர் போய் இப்ப பெரிய காலத்துல போய் அவர் காலில் வந்த கணேசன், கரம்பு கணேசன் சொல்லுவாங்க, அவர்கிட்ட 10 லட்சம் பணம் வாங்கினேன். பிள்ளைச்சால நீ யார்கிட்ட பணம் வாங்கினேன்? ஜோசப் பையன்கிட்ட யார்கிட்ட பணம் வாங்கினேன்? எல்லா கதையும் எனக்கு தெரியும், நான் ஆதாரத்தை வச்சுக்கிறேன். எல்லாம் என்கிட்ட காசு வாங்கி கொடுக்க கேட்டாங்க. காசு கொடுத்தது நீங்க, வாங்க வேண்டிய உங்க பொறுப்புன்ட்டு. அதே மாதிரி சொல்ற, நான் வந்து 2000 ஜோசப்பையும் சந்திரசேகரையும் இன்னொரு சின்ன காலிபிரேஷன் முடிச்சிடறேன். நீ என்ன சொல்ற? வன்னியர் சமுதாயத்துல நீ பேர் ஏக்கன்னு சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். நானு வன்னியர், என் மனைவி வன்னியர், எங்க அப்பா வன்னியர், எங்க அம்மா வன்னியர், எங்க அக்கா வன்னியர், எங்க அக்கா வீட்டுல வன்னியர், என் தங்கச்சி வீட்டுல வன்னியர். உங்க வீட்டுல யாராவது சொல்ல நீ என்ன கஷ்ட? உன் மனைவி என்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க, உன் தங்கச்சி என்ன சமுதாயத்துல கல்யாணம் பண்ணி போகுது, எல்லாம் சொல். இந்த வன்னியர் பேரியக்கன்னு சொல்லிட்டு உன் குடும்பத்திலேயே உன்னால ஒழுங்கா இருக்க முடியல. உன் மனைவி என்ன கேஸ்ட்னு சொல்லு, உன்னுடைய தங்கச்சி என்ன கேஸ்ட் கல்யாணம் பண்ணு சொல்லு. ஊரை ஏமாத்துற. வன்னியர் சமுதாயத்தில் நீ தான் ஒரிஜினல் வன்னியரா? நீங்க இருக்கிற அத்தனை பேரும் ரங்கசாமி வன்னியர், நமச்சிவாயம் வன்னியர். யாரும் நாங்க ஜாதி சொல்லி ஒன்னும் அரசியல் பண்ணல. நீ ஜாதி சொல்லி உன்னுடைய கொலை குற்றத்தை மறைக்கிறதுக்காக அரசியல் பண்ற. உன்னுடைய கொலை குற்றத்தை மாதிரி ஜாதி சொல்லி நீ ஊழல் அத்தனை 10 நம்பருக்கு தெரியும். இந்த மக்களை வச்சு வியாபாரம் பண்ற. இருக்கிற எத்தனை சமுதாயத்தினுடைய இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க அமைச்சர் சபாநாயகர் செல்வம் இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிறோம். யாரும் ஜாதி சொல்லி அரசியல் பண்ணல. நீ மட்டும்தான் ஒரிஜினல் குடும்பம் எல்லாம் ஒரிஜினல் இல்ல. செந்தில் கவுண்டர் நீ ஒரிஜினல், ரொம்ப ஒரிஜினல் குடும்பம். நான் இதெல்லாம் இன்னும் நிறைய வச்சுக்கிறேன், இன்னும் நிறைய எடுத்துன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் நீ சொல்லிக்கிற ஜோசப் கொலை வழக்கு வாங்க. ஜோசப் கொலை வழக்கு நான் வந்து தேர்தலுக்கு பயந்துக்கினேன். அதாவது சிரிப்பா இருக்கு. தேர்தலுக்கு பயந்துக்கினேன். நான் வந்து ஜோசப் வந்து
கொலை செஞ்சுட்டேன், அதான் அவன் இவன் உரிமையில பேசுற, உன் தகுதி அவ்வளவுதான். எனக்காக நிறைய நண்பர்கள் ஆபீசர்லாம் சொன்னாங்க, ஏங்க உங்க தகுதி நீங்க கெட்டுக்காதீங்க, நீங்க தலைநகரத்துலாம் போய் இறங்கிடாதீங்க, அவங்களாம் யாரும் பேசாதீங்க. நாங்க பேர் அதாவது நீ முரளி பாடுற, அதாவது முரளி கொலை கேஸ்ல 15/2/2017 முரளி மர்டர் கேஸ்ல நீ வந்து கொலை குற்றவாளியா நீ வந்து ஜெயில இருந்த. ஜோசப் இருந்தது 30/7/2018 ஜோசப் இருந்தது. அப்போ நீ ஜெயில இருந்த. 24/9/2019 சந்திரசேகர் கொலை பண்ணாங்க, அப்போ நீ ஜெயில இருந்த. எத்தனை வருஷமா ஜெயில இருக்கிற? குண்டாசுல ஜெயில இருக்கிற. நான் 2011 ஜோசப் இருக்கும் போதும் சந்திரசேகர் இருக்கும் போதுமே நான் 6800 சொல்ற ஓட்டு வித்தியாசத்துல 7000 ஓட்டு கிட்ட வித்தியாசத்துல முன்னாள் அமைச்சர் ஷாஜகான தோக்கடிச்சிருக்கிறேன். ஜோசப் எனக்கு எழுத்து வேலை செஞ்சாப்புல, சந்திரசேகர் எழுத்து வேலை செஞ்சாப்புல. ஆனா அதெல்லாம் நாங்க 2 பேருமே அரசியல் வேற நண்பர்களாக பழகிறோம். அதாவதுதான் அடுத்து சாசன் விரிவாக்கன்ற பேர்ல வரும்போது, ஜோசப்புடைய விரிவாக்கம் வரும்போது நான் வந்து அப்ப நானும் ஜோசப்பும் கம்பெனி எழுத்து போராட்டம் பண்ணோம். அதுல ஜோசப் நான் A1, ஜோசப் A2, 57 பேர் எங்க பேர்ல வழக்கு. நான் அதே பயத்துல நான் விடுதலை ஆயிட்டேன். அப்போ யாருக்காக நான் கொலை பண்ணணும்? ஜோசப் ரெண்டு சாவுக்குமே நான் போனேன், மாலை வாங்கி போய் போட்டேன். அந்த அவங்களுடைய சகோதரிகள், அவங்களுடைய பிள்ளை, அந்த அம்மா வந்து என்னை காலை பிடிச்சி கையை பிடிச்சி அப்படியே கவர்னாங்க. ஐயோ எங்க வீட்டுக்காரு உங்க வீட்டுல குறந்தாவும் நல்லா இருந்திருப்பாரு ஐயா, இந்த அரசியல் பண்ணி ஒரே கட்சி பண்ணி நாங்க 2 பேரும் வெட்டி மாண்டு செத்துட்டோம், 2 குடும்பம் போச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நீ கொலைன்ற, நீ தான் கொலை குற்றவாளி. எல்லாத்துலயும் இருக்குது. எவ்வளவு கொலை, எதுக்கெல்லாம் கொலைக்கு போனீங்க நீங்க? அதுல என்ன ஒரு விழுப்புரத்துல கொலை, அதுக்கப்புறம் வந்து திருச்சியில கொலை, எத்தனை கொலை? 20க்கும் மேற்பட்ட கொலைகள், கேஸ் வழக்குகள். நீ கொலை குற்றவாளி. நீ இன்னொரு சொல்ற, இவருக்கு முன்ன இவருக்கு இதுக்கு முன்ன அவரு கதையெல்லாம் சொன்னா, நான் விளையாட்டு வீரர், என்னுடைய நேஷனல் சர்டிபிகேட்ல இருந்து நான் படிச்ச சர்டிபிகேட், நான் 10வது படிச்சதுல இருந்து நான் ஒழுங்கா படிக்காத போனது விளையாட்டு வீரனால படிக்காத போனேன். என்னுடைய டிசி, என்னுடைய 10th மார்க் லிஸ்ட் நான் படிச்சது, நான் 10வது படிக்கும்போது எடுக்கப்பட்டது. நான் 10வது படிக்கும்போது நான் எத்தனை நேஷனல்ஸ் ஆடிக்கிறேன், எத்தனை வாலிபால் நேஷனல்ஸ், எத்தனை நேஷனல்ஸ் ஆடிக்கிறேன், நான் என்சிசில எத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன், ஒவ்வொரு நேஷனல் சர்டிபிகேட் என்கிட்ட. நான் கல்கட்டா நேஷனல்ஸ் போனேன், வாலிபால் நேஷனல்ஸ் போனேன், ஜம்மு காஷ்மீர் நேஷனல்ஸ் போயிருக்கிறேன். நான் எவ்வளவு பேர் விளையாட்டு வீரர் தெரியுமா? நான் இன்டர்நேஷனல் பிளேயர் செலக்ஷன் வாங்கினேன், இந்தியா கேம்ப் வாங்கிக்கிறேன், நேஷனல் பிளேயர் வாலிபால்ல. என்னுடைய வரலாறு தெரியுமா உனக்கு? என்னுடைய பிசினஸ் தெரியுமா உனக்கு? நான் யார் தெரியுமா? அதெல்லாம் 2 முறை இதே முதலமைச்சரை கூட்டிட்டு வந்து, 2 முறை முதலமைச்சர் கூட்டிட்டு வந்து, இதே ஷாஜகானே கூட்டு வந்து நான் விழா நடத்திட்டு பாருங்க. என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் நான் 10வது வயதானோடனே என் வாழ்க்கையில நான் பயணம் செஞ்ச இடம் பாருங்க. இதுதான் என்னுடைய பயணம் வாழ்க்கையில. நான் இந்த போட்டோலாம் கிடைக்கிறது கஷ்டமா இருந்தது, இரவு ஃபுல்லா தேடி எடுத்தேன். என் வாழ்க்கை பயணம் எங்க ஆரம்பிச்சேன் பாருங்க. 108 ரோட்ல பாண்டியன் ஆட்டோமஸ் கடையை ஆரம்பிச்சேன். பாண்டியன் ஆட்டோமஸ் கடை ஆரம்பிச்சுக்கிறேன், ஆதாரம் வச்சுக்கிறேன். இன்றைய வந்து மாண்பு நம்முடைய புதுச்சேரி முதலமைச்சர் NRA பேர்ல அவருடைய பற்றோட மாண்பு முதலமைச்சர் தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய கடையை ஆரம்பிச்சு வைக்கிறார். பாருங்க, பாண்டிய ஆட்டம் 100 ஃபீட்ல போய் பாருங்க, இன்னைக்கு என் கடை இருக்குது. இது யார் திறந்தாங்கன்னா, எனக்கு ஆசானா இருக்கின்ற ஆட்டோமொபைல் ஃபீல்டு இருக்கின்ற எந்த வருஷம் நான் திறந்திருக்கிறேன். என்னுடைய மாண்பு முதலமைச்சர் NRAவும் RV ஜானகிராமன் அவர்கள் தான் எனக்கு வந்து இருக்கை சேர்ந்த RV ஜானகிராமன் அவரும் எனக்கு கடையை திறந்து வச்சாங்க. என்னுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு தெரியுமா? ஒரு நாள் வருமானம் எனக்கு 1 லட்சம் ரூபாய். ஒரு நாளைக்கு வருமானம் 50,000 ரூபாய். யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா பாண்டிச்சேரிக்கும் சவுத் ஆர்காடுக்கும் நான் தான் மோனாப்புலி. ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல நான் தான் மோனாப்புலி.
என் கடையில ஸ்டாக் எவ்வளவு நான் கச்ச கடையை விட்டு அரசு 5 தெரியுமா 5 கோடி ரூபாய்க்கு இன்னும் என் பொருள் கடையில் கிடக்கு. எனக்கு விற்க மனசு இல்லாம கிடக்கு. பூட்டி வச்சுக்கிறேன் கடையை. என் வரலாறு தெரியுமா உனக்கு? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல எங்க அப்பா கொலைகாரம் கிடையாது. எங்க அப்பா கட்டப்பட்ட சாதாரண விவசாயி. எங்க அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில எங்களுடைய பூர்வீகமான ஆர்வம் நான் காட்டுறேன். எங்க அப்பா சாதாரண விவசாயி. இதெல்லாம் எங்க சகோதரர்கள் நாங்கெல்லாம் சாதாரண விவசாயி. எங்க அப்பா எங்க வரலாறு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு போய் பாரு. எங்க அப்பா ஃபாரின் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பாரு, ஊர்ல போய் கேட்டு பாரு. எங்க அப்பா ஒரு பெரிய கம்யூனிஸ்ட். வா சுப்பையா கூட எங்க அப்பா வந்து 16-17 வயசுல வா சுப்பையா கூட இந்த கம்யூனிஸ்ட் பண்ணி இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை தலைவர்கள் விஸ்வநாதன் யார் தேர்தல்ல எந்த தேர்தல்ல பாரு கேசவ எம்எல்ஏ வந்தாலும் சரி, எந்த எம்எல்ஏ யார் வந்தாலும் லாசுப்பட்ட தொகுதியில வேட்பாளரா நிக்கிறாங்கன்னா எங்க அப்பாவை பார்க்காம யாருமே ஜெயிச்சது கிடையாது. எங்க அப்பாவை பார்க்காம இந்த தேர்தலில் யாருமே ஜெயிச்சது கிடையாது. எங்க அப்பா எந்த அரசியலும் வரல. எங்க அப்பா நான் கவுன்சிலா சுயேட்சா நிக்க டிவி சின்ன ஜெயிக்க வச்சேன். எல்லாம் யார் வந்தாலும் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா வரலாறு தெரியுமா? எங்க அப்பா ரவுடி கிடையாது. எங்க அப்பா கொலை குற்றவாளி கிடையாது. எங்க அப்பா இன்னைக்கு விவசாயத்துல நிலத்துல போய் விவசாயம் பண்ணிருக்காரு. கம்யூனிஸ்ட்ல வா சுப்பையா கூட மிகப்பெரிய போராளி. பாரு எல்லாரும் தெரியும். எங்க அப்பா கம்யூனிஸ்ட்ல எங்க அப்பா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துருக்காரு. கம்யூனிஸ்ட்ல எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் எல்லாத்துக்கும் எங்க அப்பா கம்யூனிஸ்ட் வாதி. இன்னி வரைக்கும் எங்க அப்பா பிஜேபியில இணைய மாட்டேன் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட்ல தான் இருக்கிறாரு. இன்னி வரைக்கும் எங்க அப்பா எத்தனை போராட்டங்கள் எத்தனை மாநாடுகள் கம்யூனிஸ்ட்ல. என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு ஆண்டு வரையும் வச்சிருப்பேன் வரலாறு. நான் எங்க அப்பா எங்க குடும்ப வரலாறு என்னன்னு உள்ள வாழ்ந்து வந்துடலாம். பாரு நான் வாங்கப்பட்ட ஹோட்டல் கிங் பார்க்குன்னு ஒரு ஹோட்டல் வாங்கினதுக்காக நான் என்னமோ ஹோட்டல்ல தப்பா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா ஒரு 50க்கும் மேற்பட்ட ஹோட்டல் இருக்குது. ஏன் ஹோட்டல்ல என் பேர்ல நான் வாங்கின தேதிக்கு அப்புறம் ஏதேனும் ஒரு வழக்கு இருந்தா நான் இன்றைக்கு என்னுடைய அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்றேன். அரசியல் வாழ்க்கையே விட்டுறேன். எனக்கு ஏதாவது தவறான கேஸ் என் பேர்ல இருந்தா நீ சொல்றியா கட்டணம் இது பண்ண வழக்கு நான் காட்டுறேன். என் பாரு நான் ஹோட்டல் நடத்துறேன். மாண்புமிகு நம்முடைய நான் இப்ப இண்டிபெண்டா நின்னால நம்முடைய எம்பி வந்து ஐயா ஜெகத்ரட்சகன் தான் திறந்து வச்சாரு. நம்முடைய அனைத்து அமைச்சர் பெருமக்களும் முதலமைச்சர் அதாவது வந்து எனக்கு வந்து முதலமைச்சர் உட்பட எல்லாரும் வந்தாங்க. இந்த கடை திறப்பு விழாக்கு எல்லாரும் வந்தாங்க. அதனால என்ன பாருங்க ஐயா ஜானகிராமன் எனக்கு வந்து ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல நான் இருக்கும்போது ஸ்டார்பாக்ஸ் கடையில என்னுடைய கஸ்டமர் ஆர்வி எல்லா பஸ்ஸுக்கும் ஜேவிஎஸ் பஸ்ஸுக்கு இருக்கின்ற அவங்க பிள்ளைங்க எல்லா பஸ்ஸுக்கும் நல்லா சாமான் கொடுத்துருவாங்க. என்னுடைய வியாபாரம் நாளைக்கு எவ்வளவு தெரியுமா? 5 லட்சம் 10 லட்சம் வியாபாரம் பண்ணுவோம் நாளைக்கு. காலையில நான் 6 மணிக்கு போனா நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். காலையில 6 மணிக்கு போவேன். 10 வருஷமா இது ஒரு அரசியல். ஏன்னா எங்க பகுதியில என்னுடைய பகுதியில நான் எப்ப அரசியல் வந்தேன்னா 2000 முதலமைச்சர் வந்து கூப்பிட்டாரு. நீங்க வந்து ஆரம்பிங்க. என்ஆர் காங்கிரஸ் முதல்ல மாநாடு கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் வந்து வீட்டுல இருந்து கொண்டாலும் அப்ப அவருக்காக நான் கட்சிக்காக எல்லாம் உழைச்சிருக்கிறேன். அவர் ஆனா 2006 தேர்தல் நின்றுட்டேன். 2002 இருந்து 2002 2000 இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த மக்களுக்கு காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு பணியாற்றினேன். இதுக்கு முழுக்க ஏன் நான் அரசியலுக்கு வந்தேன்னா வியாபாரம் பண்ணியோ என் மேல கொலை கேசுகளை மறைக்கவோ நான் அரசியலுக்கு வரல. முழுக்க எங்க பகுதி கரடியூர் பகுதியில எங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலம் இருந்தது. ஏர்போர்ட்ல மட்டும் இன்னைக்கு விவசாய நிலம் பார்த்தா ஏர்போர்ட்ல கரடியூர்ல அதிகமான விவசாயம் சொன்னாங்கதான் 25 ஏக்கர் கரடியூர்ல கொடுத்தாங்க. ஒரு ஏக்கர் இன்னைக்கு விலை வந்து 20 கோடி 20-30 கோடி இன்னைக்கு ஏக்கர் ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபாங்க. அந்த விவசாய நிலத்தை நாங்க எல்லாம் கொடுத்துட்டோம். அதை கொடுத்த நிலத்தை பாத்தீங்கன்னா குப்பை மனித கழிவுகள் கழிவு பகுதியில மனித கழிவுகளும் குப்பைகளும் புதுச்சேரி மாநில அத்தனை குப்பைகளும் எங்க பகுதியில் தான் கொட்டுறாங்க. எங்க பகுதியில் தான் அந்த குப்பையெல்லாம் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம மாத்தணும், அதெல்லாம் நம்ம மாத்தி எடுக்கணும், அதெல்லாம் நம்ம மாறணும். அதுக்காக தான் நான் வந்து
அரசியல் உள்ளே எங்க புதுச்சேரி மாநில கருவடி குப்பம் ஒரு குப்பை ஏரியாவா மாறி போச்சு. அந்த குப்பை ஏரியாவை நாம வந்து மாற்றணும் வந்தேன். என்னுடைய கடமையை 2011 ஆரம்பிச்சேன். சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல எங்க பகுதியில குப்பை போடுறத நிறுத்தி ஐயங்குடி பாலத்துக்கு முதலமைச்சர் சண்டை போட்டேன். முதலமைச்சர் சண்டை போட்டு குப்பையை நிறுத்தி ஐயங்குடி பாலத்துக்கு எங்க இடம் இருக்குன்னு அங்க எத்துமோன்னு சொன்னேன். இன்னைக்கு எங்க ஊர் நல்லா சுத்தமா எங்க ஊர் கோயில் கட்டி கொடுத்தேன். ஒரே காலாபுரி தொகுதியில 20 கோயில் கட்டிருக்கு. அதுல சொல்றாரு 20 கோயிலுக்கு வந்து நான் பிள்ளைச்சாவடி கோயிலுக்கு வந்து நான் ஒரு வீடியோ கூட அவங்களுக்கு தரேன். 10 லட்சம் நாங்க பேசுவேன். நான் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சென்னையில போய் சுந்தரமூர்த்தி விநாயகர் கோயில் நம்ம கனகசீகர் கோயிலுக்கு என் சொந்தக்காரர் என்ற ஜெகத்ரட்சி எம்பி அவர்கிட்ட போய் நான் போய் பணம் வாங்கி கொடுத்தேன். ஒரு ரூபாய்க்கு மேல வாங்கி கொடுத்தேன். எல்லா நிறுவனங்கள்ட்டையும் வாங்கி பணம் கொடுக்கறது நான் கேட்டு நீங்க எது இருந்தாலும் எங்க ஊர் கோயில் செய்யுங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு கனகசீகுளம் முருகர் கோயிலாகட்டும், கனகசெட்டி குளம் அந்த குப்பத்தில் இருக்கின்ற அம்மன் கோயிலாகட்டும், கனகசீகுளம் கங்கையம்மன் கோயிலாகட்டும், பெரியகாலப்பூர்ல முருகர் கோயிலாகட்டும், பெரியகால முருகர் கோயிலாகட்டும், காந்தாரம்மன் கோயிலாகட்டும், எல்லாம் 6 கோடி 3 கோடி 5 கோடி. பிள்ளைச்சாவடி கோயிலுக்கு 1,40,00,000 எம்எல்ஏ டொனேஷன் ஆகி கொடுத்துருவேன். இப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி விநாயகர் கோயிலுக்கு 5.5 கோடி செலவு பண்ணிக்கிறாங்க. அது என் பங்களிப்பு எவ்வளவுன்னு தெரியுமா? 2 கோடிக்கு 3 கோடிக்கு என் பங்களிப்பு இருக்காது. யாராட்ட வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கு சின்னகாலாட்டு கோயிலுக்கு என்னுடைய பங்களிப்பு பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேல வாங்கி கொடுத்துருவேன். பிள்ளைச்சாவடி குப்பத்து கோயிலுக்கு என்னுடைய பங்களிப்பு தெரியுமா? ஏறக்குறைய 40 லட்சம் ரூபாய்க்கு மேல என்னுடைய பங்களிப்பு வாங்கி கொடுத்துருவேன். இன்னைக்கு நேற்று சொன்னார்ல சுந்தரமூர்த்தி கோயில வந்து என்ன யூடிஆர் நம்பர், நான் அந்த பேங்க்ல யூடிஆர் நம்பர் கையில வச்சு எனக்கு கொடுக்குறேன். 14ஆம் தேதி யூடிஆர் நம்பர்ல நிர்வாகங்கிட்ட வந்து காசு கேட்கறேன், போடுறாங்க, அவங்க ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அந்த யூடிஆர் நம்பர் கொடுத்தா அந்த வீடியோல சாரி சார் தெரியாம உங்களை தப்பா யாரும் பேசிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், எங்களே வருத்தமானு சொன்னாங்க. அந்த 10 லட்சம் பணத்தை எடுத்துமே அவங்க கிட்ட பிள்ளைச்சாவடி மக்களுக்கு சேர்த்துட்டு வந்திருக்கேன். கழுத்து கோயில வந்து கருமுத்து மாரியம்மன் கோயில் வந்து ஒரு சின்ன தேவஸ்தான கோயில், சின்ன மண்டபம் மாதிரி இருந்தது. இன்னைக்கு அந்த கோயிலுடைய உயரத்தை பாருங்க, 62 உயர நிலைக்கு நான் கோயில் கட்டி கொடுத்துருக்கேன். நம்ம குரு சித்தானந்த சாமி கோயில் வந்து ஒரு 3-4 கோடி கட்டி கொடுத்துருக்கிறேன். நம்ம நாகர்கோவில் அம்மன் கோயில கட்டி கொடுத்துருக்கிறேன். நம்ம இதுல வந்து ஆலங்குப்பத்துல வந்து பெருமாள் கோயில 45 லட்சம் ரூபாய் ஏரியில மண் எடுக்க சொல்லி பழனிசாமி கொடுத்து அந்த கோயிலுக்கும் என்னோட சொந்த பணம் போட்டு அங்க இருக்கிற அண்ணநகர் கோயில் 20க்கும் மேற்பட்ட கோயில்களை நான் உடம்புக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறேன். இந்த கடலோட அருளோட தான் இன்றைக்கு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினரா ஒரு கெட்ட பேர் இல்லாம, எந்த ஒரு அயோக்கியத்தனம் பண்ணாம, எனக்கு சுயலாபம் இல்லாம நான் இன்னைக்கு எங்க மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றின்னு வரேன். அது சொல்றாரு இன்னும் என் கூட இருந்தாலும் ஆள் 4 பசங்க என் ஆபீஸ்ல வேலை செஞ்சானு 4 பசங்க, யாரும் உங்களுக்கு பேர் சொல்ல தேவை, தகுதியான பசங்க இல்ல அவனுவோ. நான் மாசம் 8,000 ரூபாய் 8,000 சம்பளம் கொடுத்து வச்சிருந்தேன். 4 பேரும் தவறான இரவு நேரத்துல தவறான ஆளுகளுக்கு போன் பண்றது போறது. நம்ம ரவி தான் அதை அடிக்க போயிட்டான். அவன் தான் ஒருத்தனை போய் அடிக்க போயிட்டான். இந்த மாதிரி எங்க சொன்னாரோட போன் பண்ணிட்டேன்னு. ஏன்னா அந்த பையன் பேச சொன்னா அவங்க வீட்டுல ஃபேமிலியில பிரச்சனை வரும். அதான் நான் ஜென்டலா சொல்றேன். அந்த மாதிரி பசங்களை 4 பேரையும் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி 4 பேரும் காசு வாங்குறான் அப்ளிகேஷன் சொல்லி எல்லா தொகுதி கொடுத்தவன் 4 பேரும் ஆபீஸ் விட்டு எடுத்தேன். இன்னைக்கு அவன் தான் உன் கேரள சுத்துறான். ஏன்னா உனக்கு ஆள் கிடையாது. காங்கிரஸ் எல்லாம் கூடாரம் உன்னை விட்டு காலி பண்ணி போயிடுச்சு. காங்கிரஸ் நான் சொன்னது எத்தனை பேர் சொன்னல, இவங்க தான் உனக்கு அந்த ஓட்டு வாங்கி கொடுத்தாங்க. 9,800 ஓட்டு 9,000 மூஞ்சிக்கு போடல. ஷாஜகானுடைய தொகுதியில ஒரு 5,000 ஓட்டு அவருக்கு ஓட்டு சேர்ந்த அந்த ஓட்டை அப்படியே உனக்கு மாத்தி கொடுத்தாரு. இந்த தேர்தல் வா ராசானி, நீ வா, நான் ஜாலியா இருக்கிறேன், நீ நில்லு, உன் ஓட்டு என்னன்னு பார்ப்போம், உன் லட்சம் என்னன்னு பார்ப்போம். போன வாட்டி நான் ஒண்ணுமே பண்ணல, அதுக்கே நான் 3,000 ஓட்டுல ஜெயிச்சேன், 4 ஓட்டு ஜெயிச்சேன். இன்னைக்கு நான் என் தொகுதியில கருடையத்துல எங்கேயுமே ரோடு போட இடம் கிடையாது. எல்லா ரோடும் போட்டு முடிச்சுட்டேன். நாகப்பட்டினத்துல எல்லா ரோடும் போட்டேன். எல்லா லைட் வசதியும் செஞ்சு கொடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆலங்குப்பத்துல 15 கோடிக்கு வாட்டர் டேங்க்கும் இங்க இருக்கிற 10 நண்பர்களும் உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளவு பூஜை போட்டு டெய்லி பூஜை பண்ணுகிறேன். நான் எவ்வளவு சண்டை போட்டு டிபார்ட்மெண்டா போய் வேலை செய்யறேன். இப்ப 25 கோடி NH ஒரு படிச்சிருக்கிறேன்.
4 மீனவ மக்களுக்கு 32 கோடிக்கு கல் போட்டு திட்டம் போட்டு கல் கொட்டுங்கிறேன். 4 மீனவ சமுதாய மக்களுக்கு 21 கோடிக்கு பிஷிங் லேண்டிங் சென்டர் ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க. இப்ப ஜெயிச்சு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல பூஜை பண்ண போறேன். 22 கோடிக்கு திரும்பி பூஜை 22 கோடி பண்ண போறேன். மீனவ சமுதாய மக்களுக்கு 272 கோடியில டிபிஎன்ஆர் ரெடி பண்ணிருக்கேன். மினி அதாவது ஆர்பர் எப்படி தேங்காய் துறைமுகம் இருக்குதோ அந்த மாதிரி ஆர்பர் இப்ப லேட்டஸ்ட் நம்முடைய திருவட்டூர்ல பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அந்த மாதிரி வேணும் சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொல்லிக்கிறேன். அவங்க 2 பேரும் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. பிரதமர் வராங்க, பிரதமருக்குள்ள எனக்கு பூஜை பண்ணி தரணும்னு சொல்லிடுறோம் மீனவ சமுதாய மக்களுக்கு. இது இல்லாம பிள்ளைச்சாவடிக்கு மட்டும் 28 கோடியே 66 லட்சம் ரூபாய்க்கு ஜியோ வாங்கி வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் பைப் லைனு, சின்ன காலப்பட்டுக்கும் பிள்ளைச்சாவடிக்கு சேர்த்து பைப் லைனு, சிமெண்ட் ரோடு அவங்களுக்கு 28 கோடியே 66 லட்சத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன். இப்ப எல்லாம் பூஜை போட போறேன். இது இல்லாம பெரிய காலாப்பட்டுக்கு மட்டும் 70 கோடிக்கு இப்போ அவங்ககிட்ட ஏஎஃப்டி மூலியமா திட்டங்கள் தீட்டப்பட்டு அவங்களுக்கு பைப் லைன் ரோடு போடுறது இருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அரசியல்ல 2011ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது பணியாற்றிய விட இந்த முறை 3 மடங்கு. அப்ப நான் புதுசு, எனக்கு அனுபவம் கம்மி. ஆனா இப்ப நல்ல அனுபவத்தினால இந்த முறை ஆமா சுனாமி கோட்டர்ஸ்க்கு வந்து ஒரு 9 கோடி, இந்த 9 கோடி டெண்டர் விட்டுருக்காங்க. அது 9 கோடி பண்ணிருக்கிறேன். அந்த கல்விக்கு வந்து ஒரே ஒரு ஓடம் மட்டும் ஒரு 6 கோடி ரூபாய்க்கு, ஆலங்குளத்துல 4.5 கோடி ரூபாய்க்கு ஒண்ணு, 3.5 கோடி ஒண்ணு. எல்லாமே இத்தனை திட்டங்கள் இந்த 1 மாதத்துக்குள்ள இந்த தேர்தலுக்குள்ள பணி ஆரம்பிக்கப்படும், சில பணிகள் முடிக்கப்படும். அதனால நான் எந்த தேர்தல் பயத்துக்கு சத்தியமா எனக்கு அந்த மாதிரி பயமே கிடையாது சாமி. எனக்கு என்ன பயம் இருக்குது? மக்கள்கிட்ட எனக்கு எந்த பக்கம் குறை கிடையாது. நான் மக்கள்கிட்ட செஞ்சுக்கிறேன். எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் யாரு போனாங்க? உங்ககிட்ட இருந்தாலும் நான் வரியா சொல்றேன், என்கிட்ட வேலை சொல்லாம பார்ப்போம். 4 பேர் என்கிட்ட வேலை செஞ்ச ஆபீஸ் வேலை செஞ்ச தப்பான வீண் வேலை பார்த்தாங்க. ஆபீஸ் விட்டு தெரிச்சிட்டேன். வரவங்கிட்ட காசு வாங்குறது அதெல்லாம் ஆபீஸ் விட்டு தெரிச்சு விட்டேன். அந்த ஆளுங்க இன்னும் சொல்ல போனா அந்த ஆள் தான் எங்க ஆளுங்க தகவலே சொல்றாங்க. நீ என்னென்ன பண்ற, ஆக்டிவேட் பண்ற, நீ என்னென்ன ஆக்டிவேட், நீ என்னென்ன வண்டி ஓட்டுறன்னு சொல்றாங்க. அதனால இந்த வன்னியர் சமுதாய மக்களை வச்சுன்னு அது சொல்றேன். இன்னொரு சின்ன ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன். இந்த வன்னியர் சொல்றாருல்ல, முதலமைச்சர் தெய்வன்றார். முதலமைச்சர் எனக்கு வந்து பார்த்த பேட்டில முதலமைச்சர் வந்து ஐயோ எனக்கு முதலமைச்சர் ஐயா வந்து என்ன முதலமைச்சர் எல்லாம் நான் எழுத்துப்பேன். இந்த முதலமைச்சர் தான் அவன் வீட்டுக்கு வரும்போது உங்க அப்பா எதாவது அடிக்க வந்தானே எனக்கு தான் தெரியும். உங்க அப்பா என் வீட்டு படிக்கட்டே முதலமைச்சர் வெளியே தந்தவன் தான். ஏன் முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு வர மாட்டேறாரு இது வரைக்கும்? ஏன் உங்க வீடு அந்த ஒரு கல்யாணம் வச்சுக்கிறீங்களே, ஊர்ல இருக்கிற ஒரு பொம்பொருளே இல்ல அம்மா கூட பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி எங்க வன்னியர் சமுதாய சேர்ந்தவன் கிரெயின் பேடி வச்சு அந்த வீடியோ கூட என்கிட்ட எல்லாம் அனுப்பிச்சு விடுறேன். கிரெயின் பேடி வச்சு அந்த ரோடு போட்டாங்க. உங்க வீட்டு அந்த சின்ன இது பக்கத்துல அந்த திருமண மண்டபம் பக்கத்துல ரோடு போட்டாங்க. அப்ப அந்த கிரெயின் பேடி எடுத்தாங்க, காமர்லாம் உடச்சு விட்டாங்கல்ல. அப்போ ஒரு அம்மா பேட்டி கொடுத்தது. அது யாரு? வன்னியர் சமுதாய பெண் தான். அது எவ்வளவு நாள் தான் வன்னியர் சமுதாய மக்களை ஏமாத்த முடியும் நினைக்கிறேன். ஷாஜகான் உனக்கு புண்ணியம் கட்டினாரு, இந்த தேர்தல் வரட்டும், நீ நில்லு, நாங்களும் பார்க்கணும். நீ எனக்கு சொல்ற நீ வந்து எந்த கட்சி? நான் பாஜக தான் இருக்கிறேன். 2006 பிஜேபி தான் இருந்தேன். நின்ன என்னால கூப்பிட்டாரு, வான்னு கூப்பிட்டாரு. அவர் பட்டுல அவர்கிட்ட போனேன். எனக்கு அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தாரு. எனக்கு பிடிக்கல. 2வது பாராளுமன்ற தேர்தல் வந்து எனக்கு வீடு தேடி கூப்பிட்டாரு. நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து இந்த 2023 தேர்தலுக்கு நான் இதுக்கு பிஜேபிக்கு போயிட்டேன். பழைய கட்சிக்கு நான் தாய் வீட்டுக்கே போயிட்டேன். அதனால நான் பிஜேபி பேசிட்டு தான் இருக்கிறேன். என்ன வந்து யாரு வேணா பாக்கலாம், யாரு வேணா சார்லஸ் மார்டின் வந்து பாக்குறேன். சார்லஸ் மார்டின் இப்ப பிஜேபியில இருந்தார். 1300 பேர் காமராஜ் தலைவர் வந்து பிஜேபியில அவர் பொறுப்பு இருந்தார். அதுக்கப்புறம் பிரசன்ட் பண்ணி போயிட்டார். அப்ப பொறுப்புல யார் கூட பிஜேபி கட்சி தான் நாங்க எல்லாம் ஒன்னா பேசிட்டு இருந்தோம், நண்பர்களா பேசியிருந்தோம். அவர் ஜெகத்ரட்சணி வந்து அவர் என்ன உறவினரா நான் அவர்கிட்ட பேசினேன். ஒன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கட்சி ஜெகத்ரட்சி வீட்டுக்கு போற, நீ எல்லா வீட்டுக்கு என்ன சொன்ன நீ உன் வீட்டுல சொல்ற, நான் எந்த கட்சி கூட்டாலும் போ, உன் நிலைப்பாடு என்ன, உன் கொள்கை என்ன, எந்த கட்சி விடாம போன்னு சொல்ற. எந்த ஆதாரமும் இல்லாம என் பேர்ல நீ எந்த குற்றம் சாட்டினாலும் நான் 2 முறை தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறேன். என் தொகுதியில அந்த மக்களுக்கு தேவையான பணியாற்றிருக்கிறேன்.
நீ சொல்ற வன்னிய சமுதாயம் ஒரு இடைத்தேர்தல் வந்து 2019 இடைத்தேர்தல் வந்தது. 2019 இடைத்தேர்தல அசோக் ஆனந்த் அவர்கள் வந்து வழக்கு சம்பந்தமா அவருடைய பதவி பறிபோயிடுச்சு. அந்த தேர்தல் டைம்ல தட்டாஞ்சாவடி தேர்தலில் மாண்பு முதலமைச்சர் வந்து யாரை நிறுத்தினாரு? தன்னுடைய சகோதரி மகனாகிய நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒருத்தர அவர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் நிறுத்தினார். மாண்பு முதலமைச்சர் வந்து வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த நெடுஞ்செழியன் ஐயா என்னாலே சொல்றல, அவர் தான் தெய்வம்னு சொல்லல, எங்க ஐயா எப்படி இருந்தாலும் கும்பிடுவோன்றல, ஊரை ஏமாத்துறல, நாங்க ஐயா எப்படி இருந்தாலும் கும்பிடுவோம், அவர் பதவி இருந்தாலும் கும்பிடுவேன். அவர் தான் ஏன் நிக்க வச்சார் ஒரு வேட்பாளரை, அவங்க சொந்த அக்கா பிள்ளைய நெடுஞ்செழியன். நீ யாருக்கு வேலை செஞ்ச? வேற சமுதாயத்தை சேர்ந்த வெங்கடேஷ் எம்எல்ஏ திராவிட முன்னேற்ற கழக இடைத்தேர்தல வெங்கடேஷ் இதெல்லாம் பத்தி நண்பர்களுக்கு தெரியும். வெங்கடேஷ் எம்எல்ஏ செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த வெங்கடேஷ் எம்எல்ஏ நீ வந்து வாக்கு அவருக்கு வேலை செஞ்சு அவர் ஜெயிக்க வச்ச. அப்ப வந்து என்னால எங்க போனாங்க? இந்த கவுண்டர் சமுதாயம் வன்னிய சமுதாயம் எங்க போச்சு? அப்ப வன்னிய சமுதாயத்தின் நிலைப்பாடு என்ன? உன் நிலைப்பாடு என்ன? வன்னிய சமுதாய மக்களுக்கு நீ எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கிற? உன் குடும்பத்துல வன்னியர் இல்ல, நீ இடைத்தேர்தல் வந்தா காசுக்காக வன்னியர் மக்களை வியாபாரம் பண்ற. இடைத்தேர்தல் வந்தா ரங்கசாமி ஏத்த மாதிரி வேலை செஞ்சு அவர் முதலமைச்சர் என்னாலையாக்கு ஏத்த ரங்கசாமி முதலமைச்சர் ஏத்த மாதிரி வேலை செய்யல, அவருக்கு வேலை செஞ்சு அவங்களுடைய அக்கா புள்ளைய நெடுஞ்செழியனை தோக்கடிப்பார். தோல்வி அடைஞ்சாரு. அப்ப நீ ஏற்கனவே ஜெயிக்க வச்சிருக்காரு. அப்ப உன்னுடைய குறிக்கோள் எல்லாம் சமுதாயம் கிடையாது. உன்னுடைய குறிக்கோள் எல்லாம் நீ வாழறது எல்லாமே பணம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம். உன்னை மறைக்கிறதுக்கு உன் தொகுதியில நீ தட்டாஞ்சாவடி தொகுதியில போனி ஆகல, அங்க தட்டாஞ்சாவடி பேரை கத்துட்டு வந்துட்ட. நீ காலாபுரி தொகுதியில இருக்கிற ஒரு 2-3 கம்பெனிக்கு இது அது ஏதாவது ஒரு 2000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. பாவம் கம்பெனி வேலை கொடுக்குறாங்க, நமக்கு அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு வேலை கொடுத்துக்கிறாங்க, நிறைய பேர் வேலை செய்யறாங்க. அதையும் தட்டாஞ்சாவடி எத்தனை கம்பெனி க்ளோஸ் ஆகி தெரியுமா? அதுக்கெல்லாம் யார் காரணம் ஊருக்கு தெரியும், யார் காரணம் ஊருக்கு தெரியும். அதெல்லாம் எல்லாத்தையும் வெளிச்சயமா எடுத்து நான் காட்டுவேன். நீ சொல்றல நான் அப்படின்னு பேட்டி கொடுத்தா நான் வந்து என்ன எழுத்து கொடுத்தா நான் அதை பண்ண ஏதோ ஒன்னா பண்ணு, அதுக்கெல்லாம் கால திணிச்சு தான் விட்டு ஒரு அரசியல் வந்துடும். இந்த இதுக்கெல்லாம் இந்த ரவுடிசம் மேட்டர் எல்லாம் பயப்பட கல்யாணம் கிடையாது. ஏன் சொன்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ்காரன், நான் போலீஸ்கார என் நண்பர் தவறு பண்றான், மாணவர் மத்தியில தவறு பண்ணாங்க போலீஸ், அந்த தவறை தட்டி கேட்டேன் சட்டமன்ற உறுப்பினர் முறையில. நான் அசிங்கமா ஒரு வார்த்தை கேட்கல. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில சண்டை போட்டேன். யாருக்கு சண்டை போட்டேன்? எங்களுடைய எம்பிக்கு இதுக்கு இடம் கொடுக்கல, மரியாதைக்குள்ள சண்டை போட்டேன். உரிமைக்காக சண்டை போடுறோம். நான் காசுக்காக கொலை பண்றோம் கிடையாது. அதே மாதிரி நீ சொன்ன இதுல நம்ம உமாசங்கர் கொலை வழக்கு, உமாசங்கர் கொலை வழக்கு அவங்களுடைய ஃபேமிலி சிபிஐக்கு வழக்கு வந்து மாத்திட்டாங்க. அதுக்காக விசாரணை பண்ணிருக்கிறாங்க சிபிஐல. சிபிஐ விசாரணைக்கு அண்ணன் ஏகேடி அவர்கள், நம்ம ஜான்குமார், அவங்க அப்பா எல்லாருக்கும் யாராருக்கெல்லாம் வந்து அவன் பையன் பழகினாலும் எல்லாருக்கும் பழக்கத்தை நல்லா க்ளோஸ் ஆன அவன் பையன். அதெல்லாம் அவன் இளைஞர் கட்சியில் இருந்தான். எனக்கு நான் இறக்க போற நைட்டுக்கு எனக்கு வந்து என் தொகுதிக்கு வந்து சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல. நைட்டு சாப்பாடு செஞ்சு நாங்க வந்து அவனுக்கு போன் பண்ணி அவன் சரியில்ல, எங்க எவ்வளவு சாப்பாடு தருவோம், எவ்வளவு சாப்பாடு இல்லை, நான் காலை சொன்னேன். அதுக்கப்புறம் இறந்துட்டு கேள்வி பண்ணி எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது. காலை சாவுக்கு நான் போயிட்டு வந்தேன். உமாசங்கர் கொலையில நீங்க சிபிஐக்கும் மாத்திட்டீங்க. அதே மாதிரி அந்த குயில் தோப்புன்னு சொல்றாரு. குயில் தோப்பு யாரு குயில் தோப்பு சொன்ன? ஒரே ஒரு டாக்குமெண்ட் காமி சார், காட்டுங்க. ஒரே ஒரு டாக்குமெண்ட் நாளைக்கு நான் பதிவு விட்டு போயிடுறேன். ஒரே ஒரு டாக்குமெண்ட் நீங்க எனக்கு சொன்ன ஏகேடி ஆரம்பம் வேண்டியப்பட்டவர், எம்எல்ஏ வேண்டியப்பட்டவர் சீனிவாசன் ரெட்டியார் வாங்கிதான்னு சொன்னாங்க. எங்க ஊர்ல வந்து தெரிஞ்சவங்க எல்லாம் ஜேசிபி எடுத்து போனாங்க வேலை செய்து. இதை தாண்டி எங்களுக்கு என்ன சார் இருக்குது? எங்களுக்கு கை சுத்தமா இருக்கு சார். நாங்க எந்த கொலையும் பண்ணல சார். எங்க பின்னாடி எந்த குற்ற பின்னணியும் இல்லை சார். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சர் ஆயிருக்கேன் சார். எங்களுக்கு என்ன சார் இருக்குது? நீங்க சரிமா உமாசங்கர் உனக்கு வாயத்திருந்தோ கொலை வருது. எனக்கு உனக்கு அது குடும்ப தொழில், உனக்கு அது தொழில், உங்க அப்பா அது தொழிலா இருக்கலாம். எனக்கு கிடையாது. எங்க அப்பா பேர்ல கொலை வழக்கு கிடையாது, என் பேர்ல கொலை வழக்கு கிடையாது, எங்க சகோதர பேர்ல யார் பேர்லயும் கொலை வழக்கு கிடையாது. நாங்க உண்மையான விவசாய குடும்பம், உழைச்சு வாழ்க்கையில மேல முன் வந்துருக்கிறோம்.
இந்த போராமையில நான் 2017 தான் ஹோட்டலே வாங்குறேன். ஏலத்துக்கு போன ஹோட்டல வாங்கி நான் பிசினஸ் பண்றேன். நான் எங்க ஹோட்டல் ஒரு 3-4 இடத்துல ரிசார்ட் வாங்கி வியாபாரம் ரிசார்ட் கட்டி வாடகை விடுறேன். இது நான் இப்ப வந்து தொழில் கூட பண்றவங்க. எனக்கு 17 தொழில் இருக்குது, 17 வியாபாரங்கள் பண்றேன். எத்தனை ஏஜென்சி வச்சு தெரியுமானே, நான் எத்தனை டிரான்ஸ்போர்ட் வச்சு தெரியுமா? இன்னைக்கு உனக்கு ஏதாவது தொழில் சொல்ல, நீ ஏதாவது தொழில் நான் பண்ண எனக்கு வந்து வருமானம் வருது சொல்லலாம். உன் பொழைப்பு யாரை காலைல ஏமாத்தி எவன தள்ளி தீட்டி இது வரைக்கும் காலப்படுத்துவதில் ஒரு 10 பேரை மெட்டிக்கிறீங்க. ஜெயிலுகிற குற்றவாளி வச்சுக்கின்னு என் தொழிலை மெத்தி அவங்க நான் பேசி விடுறேன். ஒரு மண்டலத்தை பேர் சொல்ல விரும்பல, இன்னொரு வந்து ஒரு கான்ஸ்டபிள் பேர் சொல்ல விரும்பல. எத்தனை பேர் நீ ஆளை விட்டு மெட்டினுக்கிற? எல்லா போன் ஐடியும் எடுத்து வச்சுட்டோம், எல்லா காலேஜ் எடுத்து போய் டிஜிபி ஆஃபீஸர் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். நாங்க வெறும் இது மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணல, பெண்களை இழிவுபடுத்தி கம்ப்ளைண்ட் பேசிருக்கீங்க. அதுக்கு நான் ஃபுல் வீடியோ தரேன், கட் பண்ணி நான் ஏன் கட் பண்றேன்? எல்லா வீடியோவும் கேட்க முடியாது, நீ பேசுற அத்தனை வீடியோவும் கேட்க முடியாது. அதாவது தேவையான மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன், ஃபுல் வீடியோ போட எல்லாரும் குரூப்ல போடுறேன். நீ பேசுற அத்தனை வீடியோ நான் கம்பெனி கொடுத்துதான் வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன். அதனால எல்லாருக்கும் தெரியும் நீ போன வாட்டி என்ன நாடகம் ஆடி காலாபுரத்தொழில எப்படிலாம் ஓட்டு வாங்கின, உன்னுடைய விஷயத்தை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. இனி வரும் காலத்துல நீ என்ன ஒன்னாலும் வா, பேட்டி கொடுத்து வா, நீ நேர் வேணா வா. நீ ஆதார்லாம் இப்ப எல்லாத்தையும் ஃபைலோட வரேன், நீ ஒன்னா உன் ஃபைலோட எடுத்துன்னு வா. எங்க ஒன்னா ஒரு இடத்துல பத்திரிகை போட்டு வச்சு பிரஸ் மீட் வச்சு 2 பேரும் நேருக்கு நீங்க கேள்விக்கு கேள்வி பதில் சொல்றோம். எனக்கு சந்தோஷம் இன்னொன்னு சொன்னார் மாதிரி வந்து இந்த எக்ஸாம் கேஸ் இங்க எல்லாருக்கும் தெரியும். யாராவது பரிசு எதுனா போய் எஃப்ஐஆர் போடுவாங்களா? எதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க என் பேர்ல? அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி மத்திய சபைன்னு சொன்னாங்க. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அமைச்சர் கொடுக்கல, அதனால என் பேர்ல வழக்கு பதிவு பண்ணாங்க தமிழ்நாட்டுல கவர்மெண்ட்ல. நான் ஓடலாம் இல்ல, நேரா வந்து அசம்பிளி வந்து சிஎம் பார்த்தேன். அசம்பிளி வந்து போயிட்டு இருந்தேன். எனக்கு இடைக்கால பெயிலே கொடுத்துட்டாங்க, 21 நாள் இடைக்கால பெயிலே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதவி விட்டு எடுத்தாங்க. நான் திரும்பி முதலமைச்சர் ஆனஸ்டா சொன்னேன், என் கேஸ் போடுறதுக்கு எனக்கு பதவி வேணும். கடைசியா நான் முதலமைச்சர் எனக்கு டைம் சரிதான் கடைசியா 3 மாசம் பிஆர் சிவாவுக்கு மந்திரி கொடுத்தாரு சிஎம். அதனால என் பேர்ல முதலமைச்சருக்கு நல்ல மதிப்பு இருக்குது, அவர் பேர்ல எனக்கு மதிப்பு இருக்குது. ஏன்னா நான் வந்து அரசியலுக்கு வரும்போது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட இருந்தோம். அதுதான் அடுத்து எனக்கு அவருக்கு அடுத்து எனக்கு மந்திரி கொடுத்தாரு. அது பழிவாங்கப்பட்ட கேஸ்ன்னு முதலமைச்சரும் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியோட அத்தனை பத்திரிகை நண்பரும் உங்களுக்கு தெரியும். அந்த கேஸ்ல எனக்கு என்ன கொடுத்தாங்க, இது வந்து நிரூபிக்கப்படாத குற்றம், ஆனா இருந்தாலும் சந்தேக பேர்ல இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் 2 வருஷம் கண்டிஷன் தராங்க. அதே கோர்ட்ல சண்முகம் கோர்ட்ல மேல் பெஞ்சில அடுத்தது 3வது மாசம் விடுதலைன்ட்டாங்க. சஸ்பென்ஷன் கண்டிஷன் அது மாதிரினா எந்த அமைச்சர் எம்எல்ஏ பதவியும் போக தேவையில்ல, எந்த இதுவும் தேவையில்லை. இது என்னோட சீனியர் ஜட்ஜி விசாரிக்கிட்டோம் சஸ்பென்ஷன் கண்டிஷன் சொல்லி கொடுத்து 2 வருஷத்துல 2 வருஷம் தானே கொடுத்தாங்க. 2 வருஷத்துல 3 மாசத்துல அடுத்த அந்த கேஸை நான் விடுதலை வாங்கி வந்துட்டேன். நான் அவங்க பேர்ல டேமேஜ் ஷீட் போட போறேன்னு ஹைகோர்ட்டுக்கு திரும்பி எடுத்து போனாங்க. ஹைகோர்ட்டுக்கு எடுத்தும் போது ஹைகோர்ட்ல போய் 10:30க்கு ஜெயச்சந்திரன் ஜட்ஜி கட்ட வாங்கி பார்த்துட்டு இது ஒரு கேஸ் தூக்கி எனக்கு 10:30 எனக்கு விடுதலைன்ட்டாரு. 10:35 தமிழகத்தினுடைய அமைச்சர் அந்த பொன்முடி அவருக்கு கண்டிஷன் கொடுத்தாரு. எனக்கு இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லை, ஊருக்கே தெரியும். என்னமோ சரி நான் எக்ஸாம் வேணுங்க ஐயா ஒத்துக்கிறேன், இதனால புதுச்சேரி மக்களுக்கு யாருக்கா பாதிப்பு, தொழிற்சங்க மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஐயா. என்னுடைய நான் லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு படிக்கிற காலத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தும் நான் வந்து விளையாட்டுல அதிகமா இருந்தா வியாபாரத்துல கடை டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்தேன். எனக்கு என்ன இருக்குது, ஏன் மக்களுக்கு பாதிப்பு இல்லை, மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கலையே. உன்ன மாதிரி இத்தனை பேர் கொலை பண்ணிட்டு இத்தனை பேர் அராஜகம் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி கால் கடத்தல் பண்ணி நான் எந்த பணமும் சம்பாதிக்கல. எந்த நண்பர்கள் ஏதாவது லேண்ட் பிரச்சனை நண்பர்கள் கூட்டாவும் நிற்ப நேரம் போய் என்னுடைய சுய அதாவது ஒருத்தன் உதவி பண்ண நேரம் போய் ஸ்பாட்ல நிற்பேன். அது என்ன பத்தி தப்பா பேசுவாங்க ரைட்டா பேசுவாங்க பார்க்க மாட்டேன். என் நேச்சர் எனக்காக தான், நான் ஊருக்காக மட்டும்தான் சண்டை போட்டு கேட்டு பண்ண தவிர எனக்காக நான் இங்கேயும் சண்டை போட்டுங்கிறத கேட்டதும் கிடையாது. வேற ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அச்சுறுத்தல் என்ன வந்து 2016 ஆண்டு
அந்த பணம் கொடுத்ததுக்கு நான் ஆரோவில் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்திருந்தேன். எனக்கு பணம் கேட்டாங்க, 60 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு எனக்கு 2 பிளாட் கொடுத்தா நான் தொகுதி விட்டே போயிடுன்னு சொன்னாரு சட்டாஞ்சாரி செந்தில் அவர்கள். நான் சொன்னேன், அப்புறம் அந்த பன்னீர்செல்வம் சமாதானம் பேசி இல்ல எனக்காக வாபஸ் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வேலுடைய சகோதரர் சங்கர், சிவா, பிள்ளைச்சாரி, குமரேசன், அருணகிரி எல்லாரும் வந்து வானங்க அவன் மன்னிப்பு கேட்கறான், தெரியாம பேசிட்டான், இந்த விஷயம் ஊருக்கே தெரியும் என்கிட்ட நான் வந்து என்கிட்ட கெஞ்சி கொடுத்தாரு, கேஸ் நான் வாபஸ் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்ன மேட்ரிலாம் வீட்டுலாம் பார்க்க முடியாது, நான் எல்லாத்தையும் துணிதான் வெளியே வந்துடுவேன். கடவுள் கேள்வி இருந்தா கேளுங்க நண்பர்கள்.